தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில் லெட்டர் பேட் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக கூட்டணியில் ஒரு லெட்டர் பேட் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ராஜ்யசபா எம்பி பதவி ராஜ்யசபா எம்பி பதவி என்பது குறைந்தது 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தால் தான் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கிடைக்கும். ஆனால் திமுக கூட்டணியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத ஒரு கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஆம், தேமுதிக. இது விஜயகாந்த் ஆரம்பித்த கட்சி கழுதையிலிருந்து கட்டெரும்பான கதையாகிவிட்டது. பிரேமலதா கையில் இந்த கட்சி சிக்கியுள்ளது. குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை போன்று இந்த கட்சி சிதறிக் கொண்டிருக்கிறது. இந்த கட்சி தற்பொழுது திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது. காலையிலும் மாலையிலும் திமுக அதிமுக என்று மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்திய பிரேமலதா இறுதியில் பிரேமலதாவின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதால் திமுகவுடன் கூட்டணி வைக்க சம்மதித்தார். எத்தனை தொகுதிகள் என்பது முடிவாகவில்லை. ஒரு ராஜ்யசபா எம்பி என்பதில் மட்டும் குறியாக இருந்தார். தற்பொழுது நேற்றைய தினம் அறிவாலயத்தில் பிரேமலதாவின் தம்பி சுதீஷ்குமார் முன்னிலையில் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி ஒப்பந்தம் கையெழுத்தானது. தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படுகிறது. பிரேமலதா ராஜ்யசபாவுக்கு செல்கிறாரா, சுதீஷ் செல்கிறாரா, விஜய் பிரபாகரன் செல்கிறாரா என்பது தெரியவில்லை. ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட்டது தமிழக அரசியலில் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத தேமுதிக, அதுவும் நேற்று கூட்டணிக்கு வந்த இந்த தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட்டது. ஏறத்தாழ 10 ஆண்டு காலமாக திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களும் தங்களுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள். தேமுதிக என்பது ஒரு லெட்டர் பேட் கட்சி தான். அந்த கட்சிக்கென்று வாக்கு வங்கி கிடையாது. கடந்த சட்டசபை தேர்தலில் அதன் வாக்கு வங்கி 0.5% தான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு லெட்டர் பேட் கட்சியான தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கியது தமிழக அரசியலில் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது.